சோல்ஜர்ஸ். வீடியோ கேம் இண்டஸ்ட்ரி அப்படின்றது ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி தான். வருஷம் அதிக அளவு பணம் புழங்கக்கூடிய ஒரு பயங்கரமான பணம் சம்பாதிக்கிற என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரி. உங்க கும்பல் கிட்ட மட்டும் துட்டு வந்துகினே இருக்குது. எப்படி செட் இண்டஸ்ட்ரி மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியா இருந்தாலும் வருஷம் அதுக்கு புது டெக்னாலஜியும் புது அப்கிரேடும் வந்துகிட்டு இருந்தாலும் இந்த வீடியோ கேம் இண்டஸ்ட்ரி அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமா சரிவை நோக்கி போய்கிட்டு இருக்கு. 10 வருஷம் இருப்பேன், 15 வருஷம் இருப்பேன், 25 வருஷம் இருப்பேன். போய் சொல்லுங்க கல்லி. குறிப்பா சொல்லலாம்னா ட்ரிபிள் ஏ கேம்னா வந்து இந்த பிளே ஸ்டேஷன் பிசிலாம் வந்து விளையாடக்கூடிய மிகப்பெரிய கேம்கள் அச்சதை பத்தி வீடியோ போட்டிருப்பேன். ஆனா இந்த வீடியோ பார்த்துட்டு போய் பாருங்க. இந்த மாதிரி ட்ரிபிள் ஏ கேம்ஸ் மட்டும் இல்லாம பேட்ரால் கேம்ஸ் கூட கொஞ்சமா அழிஞ்சிட்டு தான் இருக்கு. என்னமாடா நீ? ஸோ எதனால வீடியோ கேம்ஸ் அழியுது, எதனால பல வருஷமா வந்து ஒரு ஐகானிக் கேம் இது அப்படின்னு சொல்லக்கூடிய கேம்கள் வந்து வரல அப்படின்றத பத்தி இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். இந்த ஊரு சனம் கும்பிடுற தங்கத்தேரை யாரு இப்போ நகரத்தில் மூடி வச்ச தெரு ஓரத்தில் சரி, ஓகே, போரா பேசாம வீடியோல போயிடலாம். நான் கலாபசாமி, இந்த ஷோ குறியீடு கந்தசாமி. ப்ரோ என்ன ப்ரோ சொல்றீங்க, ட்ரிபிள் ஏ கேம்ஸ் அழிதான் அப்படின்ட்டு நீங்க வந்து கேட்பீங்கன்னு தெரியும். உண்மையிலேயே ட்ரிபிள் ஏ கேம்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா விழுந்துட்டு தான் இருக்கு. எனக்கு எந்திரிக்க தெரியும். முன்னெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வருஷத்துக்கு இத்தனை கேம் தான் வரும். ஆனால் வர எல்லா கேமுமே வந்து மனசில் நின்று இருக்கும். அந்த கேமோட கேரக்டர்ல இருந்து அந்த கேமோட விஷயம் எல்லாமே ஐகானிக்காக மனசில் பதிஞ்சிருக்கும். ஆனால் இப்போ அந்த மாதிரிலாம் அவ்வளோவா கிடையாது. நான் சொன்னா அப்படின்னா போன வருஷம் வந்திருந்த இந்த டிசியோட கோத்தம் நைட்ஸ் கேம் ஃப்ளாப்பு, அப்புறம் ஜிடிஏக்கு போட்டியாக வந்த சயின்ஸ் ரீமேக்கும் ஃப்ளாப்பு, டையிங் லைட்டோட சீக்குவலாக வந்த டையிங் லைட் 2வும் ஃப்ளாப்பு தான். இது கூட பரவாயில்ல, பல வருஷமா வீடியோ கேம் இண்டஸ்ட்ரியில இருந்து பல நின்று கொட்டப்பட்டவங்க தான் யூபிசாஃப்ட். பின்ன எல்லாம் கொட்டையோட திம்பாங்க. ஆனா அவங்கள தங்கிட்ட இருந்த பல பிரான்சைஸ்ல இருந்து ஒவ்வொன்னா இறக்கி விட்டு பொத்துன்னு ஒவ்வொன்னா காலியானது தான் மிச்சம். அசாசின்ஸ் கிரீட் வேலைலாம் ஓடல, ஃபார் கிரை 6 பெருசா போவே இல்லை, பெருசா சான்ஸ் ஆஃப் டைம் ரீமேக் வருதுன்னாங்க, அது கடைசி வரைக்கும் வரவே இல்லை. இந்த மாதிரி டப்புன்னு அடுத்தடுத்த கேம்ஸ் யூபிசாஃப்ட்டுக்கு ஃபிளாப்பை தான் கொடுத்தது. டப்புன்னு என்ன பழக்கம் இது? இந்த மாதிரி ட்ரிபிள் ஏ கேம்ஸ் டப்புன்ட்டு விழுந்துட்டே இருந்துச்சு அப்படின்னா இந்த இண்டஸ்ட்ரி என்னதான் ஆகும், இதுக்கப்புறம் இந்த இண்டஸ்ட்ரி வளருமா அப்படின்ற கேள்விலாம் வந்து உங்களுக்கும் இருந்திருக்கும். அந்த பயம் எனக்கும் இருக்குது. அதை வெளிக்காட்டிக்கலாமா நம்ம அரசியல் பண்ணணும், புரியுதா? ஓகே, இந்த மாதிரி ட்ரிபிள் ஏ கேம்ஸ் விடுறதுக்கு பல காரணங்கள் சொல்லப்படுது. அதுல இருக்கிற சில முக்கியமான காரணத்தை பத்தி இப்ப பார்க்கலாம். ரெடியா இருக்கீங்களா? தைரியத்தை படப்படாது. ரைஸ் ஆஃப் மொபைல் கேம்ஸ் சொன்ன உடனே ப்ரோ நீ ஃப்ரீ ஃபயரை சொல்ல வர, ப்ரோ பப்ஜி தான் சொல்ல வர அப்படின்ட்டு தளபதி ரசிகர் மாதிரி என் கருத்தை பிடிப்பீங்க அப்படின்னு தெரியும். ஆனால் உண்மை என்ன அப்படின்னா இப்போ நான் சொல்ல போகிறது பேட்டில் ராயல் கேம்ஸ் இல்லை, கேஷுவல் கேம்ஸு. உண்மை சொல்ல அப்படின்னா கேஷுவல் கேம்ஸ் தான் எல்லார் கையிலையும் போய் சென்றக்கூடிய முக்கியமான கேம்ஸ். பப்ஜி ஃப்ரீ ஃபயர் ஆடுறவங்க கூட சின்ன பசங்க இருப்பாங்க, யங்ஸ்டர்ஸாக இருப்பாங்க. ஆனால் வயசானவங்கள இருந்து சின்ன குழந்தை வரைக்கும் போய் சென்றடைஞ்ச கேம் தான் இந்த கேஷுவல் கேம்ஸ். நீ குழந்தைங்களுக்கு பிடிச்ச பிசியா முக்கியமா சொல்லலாம் வந்து இந்த ஊடு அது ஒரு கம்பெனி ஒன்று இருக்குது. அப்புறம் வந்து இன்னொரு கம்பெனி, அது பேர் என்ன, என் பேர் என்னவா இருக்கு, ஃப்ரீ பிளே இங்க். இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரே கேம் இருக்கும், ஒரே டெம்ப்ளேட் இருக்கும். அந்த டெம்ப்ளேட்டை வந்து மாத்தி திருப்பி போட்டு புது கேம்ஸா ரிலீஸ் பண்ணுவாங்க. இதான் சொன்னா வந்து இந்த கேம்குள்ள வந்து என்ன நடந்து போயிட்டு இருக்கு இல்லையா, இதே மாதிரி வந்து ஏகப்பட்ட கேம் இருக்கு. அதாவது வந்து நீங்க கீழே போனீங்கனாலே வந்து இந்த அம்மா மாதிரியே இங்க வந்துட்டு இருக்கானா டால் மேன் ரன்னுட்டு, இந்த கேமும் அந்த கேமும் கிட்டத்தட்ட ஒரே கேம் தான். இதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இந்த ஜாயின் கிளாஷ் 3D அது ஒரு கேம் இருக்கு இல்லையா, இந்த கேம் பாத்தே பாத்தீங்க அப்படின்னா கீழே ஏகப்பட்ட கேம்ஸ் இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா எல்லாமே ஒரே டெம்ப்ளேட் தான். இந்த டெம்ப்ளேட்டை மாத்தி போட்டு ஏகப்பட்ட பேர் வந்து ஏகப்பட்ட கேம்ஸ் உருவாக்கி இருப்பாங்க. ஆனா இந்த கேம்ஸோட டவுன்லோட் கவுண்ட பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே மில்லியன் தான். அதுவும் 1 மில்லியன்ல 10 மில்லியனுக்கு மேல. யோ கேஷுவல் கேம்ஸ் பலே ஆலியா, நீ வியாபாரமே ஆகாத ஓட்டத்தக்கெல்லாம் வச்சு இவ்வளோ டவுன்லோட் சேர்த்திருக்கல. பொதுவாகவே எல்லாருக்குமே வந்து கேம் விளாடணும் அப்படின்ற தாக்கம் இருந்திருக்கும். அந்த மாதிரி டைம்ல இந்த மாதிரி கேஷுவல் கேம்ஸ் வந்து அவங்க நேரத்தையும் தாக்கத்தையும் ஃபில் பண்றதுனால நிறைய பேர் ட்ரிபிள் ஏ கேம்ஸ் மேல மோகம் இல்லாம போயிடுறாங்க. இந்த மாதிரி கேம் எல்லாம் மொபைல் இருக்கிறதுனால ஈஸியாக கிட்டையுமே வந்து போய் சேர்ந்துருது. அது மட்டும் இல்லாமல் இதில் சைஸ் வந்து ரொம்ப கம்மின்றதுனாலையும் எல்லாருமே வந்து தயங்காமல் டவுன்லோட் பண்ணுவாங்க. ப்ராப்ளம் வித் ட்ரிபிள் ஏ கேம்ஸ்
முன்னொரு காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கேம் ஆடுறதுக்குன்ட்டு சில கன்சோல்ஸ் மட்டும் தான் இங்கே இருக்கும். உதாரணத்துக்கு PlayStation 2 தான் வந்து அந்த காலத்தில் மிகப்பெரிய ஒரு கன்சோலாக இருந்துச்சு. ஆனால் இப்போ ஏகப்பட்ட கன்சோல்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மொபைலே இப்போ வந்து பல பேர் கன்சோலாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வருஷம் வந்து டெக்னாலஜி வந்து எவ்வளோ இருக்கு. ஆனால் அந்த டைம் கொடுத்துருந்த பெஸ்ட் கேம்ஸை வந்து இந்த டைம் வந்து சில கம்பெனிஸ் வந்து அச்சீவ்மெண்ட் பண்ணல. அதுக்கு பல காரணமும் இருக்கு. அதில் முக்கியமாக சொல்ல போகிறது இதோட ப்ரொடக்ஷன் டைம் தான். சில கேம்ஸ் டெவலப் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப டைம் எடுக்குது. உதாரணத்துக்கு இந்த Cyberpunk 2077 இருக்கு இல்லையா, இந்த கேம் பார்த்தீங்க அப்படின்னா நான் காலேஜில் வந்து ஃபர்ஸ்ட் இயரோ செகண்ட் இயரோ படிக்கும் போது தான் இதோட அனௌன்ஸ்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் நானே காலேஜ் முடிச்சுட்டு 2-3 கம்பெனி தான் மாட்டேன். அப்போ கூட அந்த கேம் வந்து ரிலீஸ் ஆகவே இல்லை. பல வருஷம் கழிச்சு தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இதாவது பரவாயில்ல, பியாண்ட் குட் அண்ட் ஈவில் 2 அப்படின்ற யூபிசாஃப்ட் கேமே வந்து எப்போ வரும் எப்படி வரும்ட்டு அட்ரஸே இல்லாமல் தான் கிடக்குது. இந்த மாதிரி பல கேம் டெவலப் பண்ணுறதுக்கு டெவலப்பர்ஸ் வந்து அதிகமான ஒரு பீரியடை எடுத்துக்கிறாங்க. லேட் ஆகிக்கிட்டே போறீங்கல்ல. ஓகே, ஒரு பெரிய கேம் செய்யறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். கண்டிப்பாக அதுக்கு இத்தனை வருஷம் ஆக தான் செய்யும். காரணம் அந்த கேம் அந்த குவாலிட்டியாக கொடுக்கணும் அப்படின்றதுனால. ஆனால் அவ்வளோ டைம் எடுத்துமே Cyberpunk 2077 பக்ஸோட தான் அந்த கேமை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் தான் வந்து பேக் ஃபயர் ஆகிருந்தது. ஸோ வந்து முக்கியமான அடுத்த பாயிண்டே வந்து பக்ஸ் அண்ட் கிளிச்சஸ் தான். பொதுவாக ஒரு கேமை பக்கும் கிளிச்சும் இல்லாமல் கம்ப்ளீட் பண்ணுறதே ஒரு பெரிய விஷயம் தான். என்னதான் இவங்க பிளான் போடப்படி அசட்ஸு ப்ரோக்ராம்ஸ் எல்லாத்தையும் பண்ணி வச்சிருந்தா கூட பக்ஸை கிளியர் பண்ணுறதே ஒரு பெரிய டாஸ்க் தான். அதை வந்து சரியாக பண்ணாமே வந்து கேமை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பல AAA கேம்ஸ் உதாரணத்துக்கு GTA ட்ரையாலஜியோட டெஃபினிட் எடிஷன்லேயே ஏகப்பட்ட பக்ஸ் இருந்துச்சு. உன்னையும் விட்டு வைக்கல அந்த குரங்கு. ஸோ அதை கிளியர் பண்ணாமல் கேம்ஸ் ரிலீஸ் பண்ணுறதுனாலேயே வந்து காசு கொடுத்து வாங்கிய கேமர்ஸுக்கு வந்து டிசப்பாயின்மெண்ட்டை ஏற்படுத்தினது. 80 காயின்ஸ் கொடுத்துருக்கேன், கால் ரெண்டி வெட்டி விடுவேன். இது மட்டும் இல்லாமல் முக்கியமானது தான் ஸ்டோரி அண்ட் கேரக்டரைசேஷன். சில வருஷங்களுக்கு முன்னாடி வந்த கேம்ஸோட கதை வந்து இன்னி வரைக்கும் வந்து மனசில் பதிஞ்சிருந்திருக்கும். உதாரணத்துக்கு வந்து CJ கேட்டால் எல்லாருக்குமே தெரியும், டாமியை கேட்டால் எல்லாருக்குமே தெரியும். அந்த கேரக்டர்ஸுக்கு வந்து சரியாக பேசல நடிக்கல அப்படின்னா கூட அந்த கேரக்டர்ஸ் வந்து மனசில் பதிஞ்சிருக்கும். உதாரணத்துக்கு இப்போ கிரேட்டோஸே வந்து ஒரு எவர்கிரீன் கேரக்டர் தான். ஆனால் இப்போ வரக்கூடிய கேம்களில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேரக்டர் கெத்தாக இருக்குது, அந்த கேரக்டர் கெத்தாக இருக்குது அப்படின்ட்டு மீம் போடுறதுக்கு கூட சில கேரக்டர்ஸை வந்து யாரும் யூஸ் பண்ணிக்கிறது இல்லை. ஆனால் காரணம் என்ன அப்படின்னா இப்போ வர கேம்களில் கதைகள் வந்து சரியாக சொல்லப்படுறது இல்லை. கதைகளுக்குள்ள ஏகப்பட்ட குளறுபடிகளை வந்து டெவலப்பர்ஸ் பண்ணிடுறாங்க. உதாரணத்துக்கு வந்து முன்னெல்லாம் வந்து ஒரு கேமுக்குள்ள 2 எண்டிங் இருந்துச்சு அப்படின்னாலே வந்து ஆச்சரியமாக பார்க்கப்படும். ஐயோ இது அப்படி ஆகிடுமா, இப்படி பண்ணால் அப்படி ஆகிடுமா அப்படின்ட்டு நமக்குள்ளேயே வந்து ஷாக்காக இருக்கும். அந்த இன்னொரு எண்டிங்கை பார்க்கணும் அப்படின்றதுனாலேயே அந்த கேமை வந்து மொழி விளையாடி இருப்போம். ஸோ அந்த காலத்தில் வந்து ஏதாவது ஒரு கேமுக்கு தான் மல்டி எண்டிங் இருக்கும். ஆனால் இப்போ வர கேம்களை பார்த்தீங்க அப்படின்னா சும்மா மல்டி எண்டிங். இந்த ஒரு காரணத்தினால கேமோட கேமர்ஸுக்கு வந்து இதுதான் கரெக்டான எண்டிங்கா, இதுதான் கரெக்டா அப்படின்ட்டு புரியாத மாதிரியும் வந்து அமைஞ்சிருது. என்ன சார் ஒண்ணுமே புரியலையே சார். ஒரு எண்டிங் ஓகே, எதுக்கு இத்தனை எண்டிங்? அது கேமால வேற ஏதாவது என்ன பார்த்தா உங்களுக்கு எல்லாம் ஸோ வந்து இந்த மாதிரியான ரிசப்ஷனாலையும் கதையை நம்மளால புரிஞ்சிக்க முடியாமல் போகிறதுனாலையும் சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் பிரச்சனையாகவும் இருக்கு. அடுத்தது வந்து பிக் மேப் அண்ட் பிக் மிஷன். ஆக்சுவலி வந்து இப்போ இருக்கிற கேம் டெவலப்பர்ஸ் வந்து என்ன நினைச்சிட்டாங்கன்னு தெரியல. ஆக்சுவலி GTA பார்த்து கெட்டு போயிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாருமே சுனா பணம் ஆயிர முடியுமாடா? உதாரணத்துக்கு வந்து பொதுவாக GTA கேம்ஸில் தான் பெரிய மேப் இருக்கும், ஏன்னா ஓப்பன் வேர்ல்டுக்கு அதான் ஃபேமஸ். அதே மாதிரி GTA கேம்ஸில் தான் அதிக மிஷன்ஸ் இருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு ஏகப்பட்ட டெவலப்பர்ஸ் வந்து ஏகப்பட்ட கேம்ஸை வந்து பெருசு பெருசாக எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னெல்லாம் வந்து ஒரு கேம் நீங்கள் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா 1 நாள் 2 நாளில் வந்து முடிச்சுட்டு கம்மி வந்துச்சு ஓடிடலாம். என்னதான் ரொம்ப விருப்பேற்ற கேமாக இருந்தால் கூட 3 நாளுக்குள்ள நீங்கள் முடிச்சிட முடியும். ஆனால் இப்போ வர கேம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பெருசாக இருக்குது. இந்த ஒரு காரணம் என்ன ஆகுது அப்படின்னா விளையாடக்கூடிய பிளேயர்ஸுக்கு வந்து என்னடா இன்னும் முடியலையே அப்படின்ட்டு சலிவு தட்டமும் ஆரம்பிக்குது. அப்புறம் இந்த மேப் பெருசா இருந்தா கேம் ஹிட் ஆகும் அப்படின்ட்டு அவன் சொன்னாலும் தெரியல. இப்போ கேம்ஸ் எல்லாமே வந்து மேப் ரொம்ப பெருசா இருக்கு. மேப் பெருசா இருக்கு ப்ரோ, எக்ஸ்ப்ளோர் பண்ணலாமே அப்படின்னு நினைக்கலாம். உண்மைனா அப்படின்னா இந்த மாதிரி மேப் பெருசாகிற நிறைய கேம்ஸுக்கு வந்து இந்த இடத்துல ஆரம்பிச்சு அங்க போய் தேடு அப்படின்றாங்க. இங்க இருந்து குதிரை எடுத்துன்னு போறதுக்குள்ள, நீங்க இருந்து கார் எடுத்துன்னு போறதுக்குள்ள செம காண்டி ஆயிடுவீங்க. எப்படா அங்க போய் சேருவோம் அப்படின்னு ஆயிடுவீங்க. இந்த காலத்துல வந்து நிறைய பேருக்கு வந்து டைம்
அப்படின்றது கிடைக்கிறது பெரிய விஷயம். அந்த வேலைலாம் போயிட்டீங்க அப்படின்னா கேம் ஆகுது டைமே இருக்காது. அதான் முடிச்சிருச்சுல, மூடிட்டு வேலை பாடுறா. அப்படி வேலைக்கு போகிறவங்களுக்கு வந்து ஒரு கேமை டக்குன்னு முடிச்சாங்க அப்படின்னா அவங்க மனசு அந்த கேம் நிற்கும், இந்த கேம் பக்கவாக இருக்கே அப்படின்ட்டு அவங்கள யோசிக்க வைக்கும். சின்ன காலா இருந்தாலும் நல்லா இருக்கடா. கேம் பெருசாக இருந்துச்சு அப்படின்னா அவங்களே தூக்கி போட்டு வேறு வேலைக்கு போயிடுவாங்க. ஸோ இன்னொரு காரணம் தான் இப்போ சில இண்டி கேம்ஸ் வந்து டாப்பில் வரதுக்கும் அதுதான் காரணம். மொபைலில் இருக்கிற கேஷுவல் கேம்ஸ் அந்தளவுக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்கும் அதுதான் காரணம். ஸோ கேமை ஷார்ட்டாக முடிக்காமல் இங்கே அதிகமாக இழுக்கிறதுனால ப்ரொடக்ஷன் டைமும் வந்து ரொம்ப அதிகமாகுது, கேமோட கேம் பிளே டியூரேஷனும் ரொம்ப ரொம்ப அதிகரிக்குது. ஸோ இந்த மாதிரி பெருசாக கொண்டு போகிறதுனாலையும் நிறைய பேருக்கு வந்து சைவ் தட்ட ஆரம்பிக்குது. இதுக்கு பதில் கேஷ் கேம் ஆடிக்கலாம் அப்படின்ட்டு எல்லாத்தையும் ஓட ஆரம்பிச்சிடறாங்க. இன்னொரு முக்கியமான பாயிண்ட் தான் பே டு வின், அதாவது காசு கொடுத்து ஜெயிக்கிறது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயம் வந்து டெவலப்பர்ஸோட ஒரு பேராசையாக தான் நான் பார்க்குறேன். இது இங்கே வரதுக்கு மெயின் காரணம் என்ன அப்படின்னா இந்த பேட் ராயல் கேம்ஸ் தான். அந்த மல்டிபிளேயர் கேம்ஸ்லையும் பேட் ராயல் கேம்ஸ்லையும் வந்து ஒரு விஷயம் ஒன்று இருக்குது, அதுதான் மைக்ரோ டிரான்சாக்ஷன். அதாவது வந்து கன்னோட பவர் ஏற்றுறதுக்கு காசு கொடு, ஸ்கின் வாங்குறதுக்கு காசு கொடு, பாஸ் வாங்குறதுக்கு காசு கொடு அப்படின்னு கேட்டிருப்பாங்க. நான்லாம் பஸ் பாஸ் காசு கொடுத்தது இல்லை, கவர்மெண்ட் ஃப்ரீ பாஸ்லாம் போயிருக்கேன். என்கிட்ட வந்து காசுக்கிறியே இதான் நியாயமா? யாருக்கிட்ட வந்து விளையாட்டு காட்டிக்கிட்டு இருக்கேன்? 10 பைசா கிட்ட போடா. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட மைக்ரோ டிரான்சாக்ஷனை வந்து கொண்டு வந்ததுனால இதை நம்ம அப்படியே அடாப்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு ட்ரிபிள் ஏ டெவலப்பர்ஸோ வந்து நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வேலைலாம் யார் பார்த்துருந்தா அப்படின்னா EA கேம் தான் பண்ணுவாங்க. ஆனால் இது இப்போ ஆரம்பிச்சது யார் அப்படின்னா நம்ம அண்ணா தான் Ubisoft தான். ட்ரிபிள் ஏ கேம்ஸ் விட்டு சம்பாதிக்க முடியல அப்படின்ட்டு இந்த மாதிரி இறக்கிட்டாங்களா அப்படின்னு தெரில. அசாசின்ஸ் கிரீட் ஒடிசியை பார்த்தீங்க அப்படின்னா அந்த கேம் வந்து ஒரு RPG எலமெண்ட்டை கொண்டு வரதுனால நீங்கள் கேமில் இருக்கிற ஹெச்பியை வந்து அதிகப்படுத்திங்க அப்படின்னா தான் அடுத்த மிஷனுக்கு வந்து போக முடியும், ஒரு முக்கியமான மிஷனுக்கு. அதுக்கு நீங்கள் ரொம்ப நேரம் விளையாடணும், ரொம்ப நேரம் வந்து பாணிறது கஷ்டப்படணும். ஆனால் அதுக்கு ஒரு வழி நிவாரணியா Ubisoft எடுத்து தராங்க அப்படின்னா தங்க பஸ்பம் மாதிரி பர்மனன்ட் XP பூஸ்ட். தங்க பஸ்பம் இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரோட்டு கொடுத்து நீங்கள் காசு கொடுத்து வாங்கினீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு அவ்வளோ ஆட வேண்டியதில்லை. இதை வாங்கி போட்டீங்க அப்படின்னா டக்குனு XP ஆகிடும். ஸோ வந்து டக்குன்னு மிஷனுக்கு போயிடலாம். ஸோ இந்த மாதிரி வேலை பார்த்ததுனால வந்து பல கேமர்ஸ் காண்டா இருந்தாங்க அந்த டைமு. ஆனால் அப்படி இருந்துமே Ubisoft என்ன பண்ணாங்க அப்படின்னா இதே வேலையை தூக்கிட்டு வந்து அசாசின்ஸ் கிரீட் விளையாடலையும் பார்த்தாங்க. அதனால அது கேம் போல அது வைக்கிட்டு போயிடுச்சு. அதிகமா ஆசைப்படுற ஆம்பளையும் அதிகமா கோபப்படுற பொம்பளையும் நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே கிடையாது. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து பண்ணுறதுனாலையும் வந்து ட்ரிபிள் ஏ கேம்ஸோட மதிப்பு வந்து லேட்டாக குறைஞ்சிட்டே வருது. போன வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா எல்டன் ரிங் அப்படின்ற கேம் வந்து பயங்கரமாக பணம் சம்பாதிச்சிருந்தது. அதே மாதிரி காட் ஆஃப் வார் ராக்னாகும் வந்து பயங்கரமாக ஹிட் ஆகிருந்தது. ஸோ ஒரு ஃப்ரான்ச்சைஸுக்கான வைட்டேஜை புரிஞ்சுக்கிட்டு சரியான கேமை டெவலப் பண்ணி சரியான ப்ரொமோஷன் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த கேம் ஹிட் ஆகும், கண்டிப்பாக வந்து பயங்கர பணம் சம்பாதிக்கும். உண்மை பாயிண்ட். ஆக்சுவலி அந்த டைம் வந்து கேம்னா என்னன்னே தெரியாத பலர் வந்து பப்ஜி ஃப்ரீ ஆட்டு நல்லா கேமர் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்களாம் குறை சொல்ல மாட்டேன், அது அவங்க தப்பு இல்லை. இது மேலே கேம் ஆடிருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த ஒரே ஒரு கேம் பார்த்துட்டு வந்து இதுதான் உலகத்தில் மிக சிறந்த கேம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அது காரணம் வந்து அவங்க விளையாடுனது அந்த கேம் மட்டும்தான். ஸோ வந்து இந்த பேட் ராயல் கேம்ஸ் வந்து பெரிய கேம் தான் நான் ஒத்துக்கிறேன். ஆனாலும் வந்து காலத்துக்கும் அழிக்க முடியாத கேமா அது கண்டிப்பாக எதுவுமே இருக்காது. காலத்துக்கு அழிக்க முடியாத கேம்ஸ் எது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரிபிள் ஏ கேம்ஸ் தான். பிரின்ஸ் ஆஃப் பெர்சியா வாயிர் வித்துன்றது ஒரு பழைய கேம். ஆனால் இன்னைக்கு கூட வந்து உங்கள் மொபைலையும் அந்த கேம் ஆட முடியும், உங்கள் பிசிலையும் அந்த கேம் ஆட முடியும். ஸோ அந்த கேமோட கதை இப்போ சொன்னால் கூட உங்களுக்கு நல்லா இருக்கும், உங்களுக்கு பிடிக்கும். ஆனால் ஒருவேளை இந்த பேட் ராயலை பேஸ் பண்ண கேம் கம்பெனிங்க வந்து அந்த கேமோட சர்வரை பேன் பண்ணிட்டாலோ இல்லை அந்த கேமை இழுத்து முட்டாலோ உங்களால் மறுபடியும் அந்த கேமை வந்து எடுத்து ஆடவே முடியாது. ஸோ காலத்துக்கும் அழியாது இந்த ட்ரிபிள் ஏ கேம்ஸ் தான். யாராலையும் அழிக்க முடியாது. ஸோ இந்த அளவுக்கு காலத்துக்கும் அழிக்க முடியாத ட்ரிபிள் ஏ கேம்ஸ் இதுக்கப்புறம் வளருமா கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வளரதான் செய்யும். ஏன் அப்படின்னா இந்த கேமிங் இண்டஸ்ட்ரி அப்படின்றது ஏற்கனவே வந்து பல சரிவை பார்த்துட்டு வந்தது தான். ஸோ கிராஃபே வந்து ஏறி தான் இருக்கும். இந்த வருஷத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பைடர்மேன் 2 வருது, ரெசிடென்ட் ஈவில் 4 ரீமேக் வருது, அப்புறம் டெட் ஸ்பேஸ் வருது, இந்த மாதிரி பெரிய கேம்ஸ்லாம் வருது. ஸோ இந்த மாதிரி கேம்ஸ் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நிகழ்ச்சி வந்து நல்லா பெருசாக போகும். ஸோ வந்து கேம்ஸை பற்றி நிறைய பேருக்கு வந்து போய் சேரும். ஸோ கண்டிப்பாக ட்ரிபிள் ஏ கேம்ஸ் வந்து வரக்கூடிய காலங்களில் வளரும் அப்படின்ட்டு நம்மளும் நம்பலாம். சரி, ஓகே சோஜஸ், இந்த வீடியோ பற்றி லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. ஸோ ட்ரிபிள் ஏ கேம்ஸ் வந்ததுக்கு அப்புறம் வளருமா என்ன ஆகும் அப்படின்ட்டு நீங்க நினைக்கிறத வந்து கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஆக்சுவலி வந்து கேம் டெவலப்பர்ஸ் தான் ஆக்சுவலி தெரியல. தயவுசெய்து நல்ல கேம்ஸா கொடுங்கயா, உங்களால பாரியா கண்ட இல்லாம இருக்குது, நானே கண்டென்ட் கிடைக்காம கண்டெல்லாம் போனதா போயிருது. தயவுசெய்து நல்ல கேம்ஸா கொடுங்கயா. சரி, ஓகே சோஜஸ், இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமான சந்திக்கிறேன். பாய்.